ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் நம்ம க்ரோஷேட் பற்றி பார்த்துட்ருக்கோம். க்ரோஷேட்டில் ஸ்லிப் நாட்னா என்னென்னு பார்த்துருக்கோம், சிங்கிள் க்ரோஷேட்னா என்னென்னு பார்த்துருக்கோம், டபுள் க்ரோஷேட் பார்த்துருக்கோம், ஹாஃப் டபுள் க்ரோஷேட் பார்த்துருக்கோம், ட்ரிபிள் க்ரோஷேட்டும் பார்த்துருக்கோம். இப்போ ட்ரிபிள் க்ரோஷேட்டை வச்சு எப்படி ஒரு நல்ல ஒரு அடல்ட் மஃப்லர் பண்ணியிருக்கோம், ஸ்கார்ஃப்னு சொல்லலாம். அதை எப்படி செய்கிறதுன்றதை உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி தருவாங்க. பாருங்கள், இதில் நம்ம ஒரு 15 செயின் போட்டிருக்கேன். செயின் போட்டுட்டு நம்ம மஃப்லருங்கிறதால கார்னரில் கொஞ்சம் த்ரெட்டை தொங்க ஸ்டைலுக்காக சிங்கிள் க்ரோஷேட் போட்டிருக்கேன். நமக்கு அந்த ஹோல் ட்ரிபிள் க்ரோஷேட்டில் கேப் அதிகமாக இருக்கும். பண்ணுறது பார்க்க போகிறோம். ஒரு செயின் நம்ம போட்டு முடிச்சிட்டோமா, சிங்கிள் க்ரோஷேட் போட்டுட்டு ட்ரிபிள் க்ரோஷேட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் லைனில் இது போல் 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின் போட்டுட்டு ஊசி மேலே 2 டைம்ஸ் நூலை சுற்றிட்டு பக்கத்திலே இருக்க ஹோலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 3 டைம்ஸ் விடணும். தான் ட்ரிபிள் க்ரோஷேட். 1 2 3 இதே மாதிரி 2 டைம்ஸ் நம்ம சுற்றிக்கணும் ஊசியில். நெக்ஸ்ட் இந்த ஹோலில் இன்செக்ட் பண்ணி அப்படியே 1 2 3 பாருங்கள், எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் நம்ம சீக்கிரமே முடிச்சிடலாம். ட்ரிபிள் க்ரோஷேட்டை யூஸ் பண்ணி ஒரு மஃப்லர் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு 72 லைன்ஸ் போட்டிருக்கேன். ஈஸியாக சீக்கிரமே பண்ண முடியும் எல்லாராலையும். இந்த ஸ்டிச்சை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா குயிக்காக பண்ணக்கூடிய டவல் எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் நம்ம இதை தேர்ந்தெடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாகவும் அழகாகவும் இருக்கும். பாருங்கள், 2 டைம்ஸ் சுற்றிட்டு நெக்ஸ்ட் இதே மாதிரியே ஃபுல்லாக போடணும். நம்ம இந்த எண்டு வர்றப்ப நம்ம கட் பண்ணுறப்ப ஒரு எக்ஸ்ட்ரா 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இந்த போர்ஷன் ஈவனாக வரும். பாருங்கள், 1 2 இது போல் 2 டைம்ஸ் சுற்றிக்கோங்க. போல் கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஹோல்லையும் இது போல் ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டுட்டிங்கன்னா நமக்கு இந்த எண்டு முடிக்கிறப்ப டர்ன் பண்ணுறது எப்படின்றத சொல்கிறேன். பாருங்கள், ட்ரிபிள் க்ரோஷேட்டில் ஒரு மஃப்லர் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக இருக்கும். இது நீங்கள் கேர்ள்ஸ்க்குன்னா பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க, பாய்ஸ்க்கு ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஜென்ரலாக ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் சூட் ஆகிற கலரு. இந்த எண்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக சேம் ப்ராசஸ் தான். அதே தான் உங்களுக்கு 2 டைம்ஸு ஊசியில் சுற்றிக்கோங்க. இந்த ஹோலில் கொடுத்து எடுத்துட்டு 3 டைம்ஸ்ன்றதால, இது ட்ரிபிள் க்ரோஷேட்ன்றதால 3 டைம்ஸ் நம்ம போடணும். ஒவ்வொரு வரையும் எவ்வளோ ஹைட்டாக வருது பாருங்கள். ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது போல் நீங்களும் பண்ணுங்கள். நான் ஒரு மஃப்லர் செய்திருக்கேன், அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு நமக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் பார்க்க. ட்ரிபிள் க்ரோஷேட்டை யூஸ் பண்ணி பாருங்கள், ஒரு 6 ஃபீட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நல்லா வெயிட்லெஸ்ஸாக அழகாக இருக்குது பாருங்கள். இது அடல்ட் மஃப்லர். இது கழுத்தில் நம்ம ஒரு ஒரு ரோல் சுற்றிக்கலாம். இங்கே இது போல் நம்ம எப்படி இங்கே இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு சுங்கம் போடுறது எப்படின்னு சொல்கிறேன். ஒரு சைடு ஆல்ரெடி போட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு அடி ஸ்கேலில் ஒரு 4 டைம்ஸ் சுற்றிக்கிட்டா நமக்கு அந்த திக்னஸ் கிடைக்கும். 1 2 3 4 இப்படி சுற்றிக்கிட்டு நம்ம இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கட் பண்ணிவிட்டு இல்லை செயின் போட்டு
ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டிருக்கோம். அந்த ஹோல்குள்ளே நம்ம இதை கொடுத்து ஒரு நாட் போட போகிறோம். பாருங்கள், இதே போல் நம்ம ஒவ்வொரு நாட் விட்டுட்டு ரொம்ப கொஞ்சம் கேப் விட்டு பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். ஃபுல்லாக இது ஃபுல்லாக நான் போட்டுருவேன். இந்த சைடு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். எப்படி நம்ம ஒரே மாதிரி ஒரு சைட்லேயே இது போல் நாட் போட்டுடணும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான அடல்ட் மஃப்ளரு. நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், ட்ரிபிள் க்ரோஷேட்டை பயன்படுத்தி ஒரு அடல்ட் மஃப்ளர் பண்ணியிருக்கேன். 6 ஃபீட்டுக்கு பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 21 செயின் போட்டிருக்கேன். 21 செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டிருக்கேன். ஏன் சிங்கிள் க்ரோஷேட் போட்டிருக்கேன்னா, இந்த நாட் போடுறதுக்கு நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும். இது போல் டெக்கரேஷனுக்காக நாட் வந்து பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 ரெண்டு சைடும் இது போல் 9 டெக்கரேஷனுக்கு சுங்கம் மாதிரி போட்டிருக்கேன். இதை நம்ம வந்து நம்ம எவ்வளோ ஹைட், நான் 4 அடி ஸ்கேலால் 4 row சுற்றியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் திக்னஸ் இருந்தால் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இதோட ஹைட்டு நம்ம ரெண்டு சைடும் ஈவனாக வச்சு ஒரு 7 inches வச்சுருக்கேன். 6 to 7 inches வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம 6 feet பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் கொஞ்சம் அழகாக இருக்கும். பாருங்கள், ரெண்டு சைடும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஈவனாக வச்சு நம்ம ட்ரிம் பண்ணிக்கணும். எக்ஸஸ்லாம் இது போல் நம்ம இல்லை ஸ்கேலோ இல்லை இந்த மாதிரி பேப்பரை வச்சு, இதுவே பேப்பர் ஸ்கேல் தான், இப்படி வச்சு நம்ம கரெக்டாக ட்ரிம் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன். பாருங்கள் அடல்ட்டுக்கான மஃப்ளரு ட்ரிபிள் க்ரோஷேட்டை பயன்படுத்தி பண்ணியிருக்கோம். ரொம்பவே சிம்பிளாக பிகினர்ஸும் பண்ணக்கூடியதுங்க. இது போல் நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது போல் அடல்ட் மஃப்ளரை நீங்களும் ட்ரிபிள் க்ரோஷேட்டை பயன்படுத்தி செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.